கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் மாலை வணக்கம். மீண்டும் ஒரு விஷயம் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்கு தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நம் பாடத்துக்குள் கடந்து செல்லலாம். மற்றும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலும் உங்கள் யாவரையும் வாழ்க்கை உங்களோட வரவேற்கிறேன். நாளில் நாம் பார்க்க இருக்கிற பாடமானது இந்த சீசன் இப்போது ஈஸ்டர் கிட்ட வரப்போகுது. எல்லா சபைகளிலும் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நேரத்தில் என்ன தியானிப்பாங்க அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாடுகளை பற்றி அவர் குறித்து அதிகமாக தியானிப்பாங்க. அதே போல் இன்றைக்கு நாம் கூட அவரை குறித்து சில வசனங்கள் தியானிக்கலாம். இங்கே நம்ம பார்க்குற விஷயம் என்னக்கா, பாடத்தின் தலைப்பு இதோ இந்த மனுஷன். ஆகையால் சகோதர சகோதரிகளை இது எங்கே சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிப்பட்டு எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டு சில விசாரணைகள் நடந்த பிறகு பிலாத்து அவரை பார்த்து எல்லாம் விசாரிச்சு என்ன சொல்கிறேன்னா, இவர்கிட்ட நான் எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மனுஷன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும். யோவான் 19:5 ஜான் 19:5 யோவான் 19:5. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான். அப்போ பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளியே கொண்டு வந்துட்டு இதோ இந்த மனுஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் பார்க்கிறது குறிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலோட மூப்பர்கள் பிலாத்துக்கிட்ட வேண்டின போது அப்போ அவர் என்ன பண்ணனாக்கா, அவரெல்லாம் விசாரிச்சிட்ட பிறகு இவர்கிட்ட எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே இல்லை நான் தீர்ப்பு செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு அவர் வந்துட்ட பிறகு அவங்க மறுபடியும் இல்லை தண்டிக்கணும்னும் போது அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கொண்டாந்து வெளியே விட்டுறாரு, நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்க்குற விஷயம் என்னன்னாக்கா, இதோ இந்த மனுஷன். இப்போ நம்மளை யாருன்னா பார்த்து இதோ இந்த மனுஷன் அப்படின்னா எப்படியெல்லாம் சொல்லலாம், ஒரு ஆச்சரியத்தை சொல்லலாம், இல்லை ஒரு நல்ல விதமாக சொல்லலாம், இல்லை நம்மளோட பழக்க வழக்கங்களை வச்சுட்டு அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இங்கே பிலாத்து எந்த வகையில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வியப்பாக சொல்கிறார். ஏன்னாக்கா விசாரிக்கும் போது என்ன பண்ணுறாரு, ஒரு குற்றமும் நான் விட்டு கண்டுபிடிக்க முடியல, நான் எப்படி தீர்ப்பு செய்யுது இப்படி நான் தண்டிக்கிறதுக்கு ஒரு வியப்பா இதோ இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அவர் நீதிமானா இருக்கிறார். அவர் விசாரிச்ச வரைக்கும் இவர் நீதிமானா இருக்கிறாரு. ஒரு நீதிமான தண்டிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தைகளை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. பிரதான ஆசிரியர்கள், பிரதானிகள் எல்லாருமே கேட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, இயேசு சிவப்பங்கி தரித்தவராக தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு அவர்களுக்கு முன் நிறுத்தப்படுகிறாரு. எதுக்காக முள்முடி சூட்டி இருக்கிறாங்கன்னாக்கா, அவரை கனப்படுறதுக்காக இல்லை, அவரை அவமானப்படுத்துறதுக்காக, அவர் பரியாசம் பண்ணுறதுக்காக, தலையில் அடிச்சுட்டு யார் அடிச்சுது இந்த மாதிரி கேலி பரியாசங்கள் இதெல்லாம் நடக்குதாங்க. நடக்கும்போது அதில் மேலே 2 வசனம் 2-3 போர் சேவகர் முள்முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். இதெல்லாம் என்னன்னா, யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலி பிரயாசம் பண்ணி கையினால் அடிக்கிறது, முள்முடி சூட்டுறது, அதெல்லாம் நம்ம நடந்ததுக்கு அப்புறம் இவர் அந்த வார்த்தை சொல்றாரு. அப்போ இதை கண்ட யூத தலைவர்கள் அப்போ இயேசு கிறிஸ்து நிரபராதின்னு சொல்லிட்டு சொல்லி கூட இயேசு கிறிஸ்து மேலே இவ்வளோ கொடூரங்கள் நடக்கும்போது மனஸ்தாபப்பட்டாங்களா, இல்லை மனம் வருந்தினாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஏன்னா 3 தடவை சொல்கிறார் பிலாத்து, இவரிடத்துல எந்த குற்றமும் காணப்படவில்லை. யோவான் 18:38, 19:4, 19:6 ஒரு வசனம் மட்டும் வசனம், 19:4 வசனம். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். நான் இவரிடத்தில் எந்த ஒரு குற்றமும் காணவில்லை. ஒரு தடவை 2 3 தடவை சொல்றேன். 18, 38, 19:4 மற்றும் 6. அப்போ இந்த சொல்லும்போது இதெல்லாம் அவங்க கேட்குறாங்களான்னு எதுவுமே அவங்க காது கொடுத்து வாங்குறதா இல்லை. அவங்களோட நோக்கம் என்ன, அவர் சாவடிக்கணும், சிலையில் அடிக்கணும், தண்டனை கொடுக்கணும், அதை மட்டுமே அவங்க யோசிச்சுங்கிறாங்க. அப்போ யோசிச்சுட்டு
அவருடைய அந்த இருதயத்தை லகுவாக மாற்றத்துக்கு பதிலாக அவர் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையிலே அறையும்படியாக அவங்க மனதை கடினமாக்கி கூக்குரலிடுறாங்க. இஸ்ரவேலின் மூப்பர்கள் பிடிவாதம் உள்ளவர்கள் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவரை சிலுவையில் அடிங்கோ, சிலுவையில் அடிங்கோ. அப்போ இன்னொரு குரல் வருது அங்கிருந்து, இவரை விடுதலை செய்யலாம், இவரை சிலுவையில் அடிங்கோ. யாரை விடுதலை செய்ய? பரபாஸ். அப்போ இயேசுவை கொல்ல வேண்டும் என்று விரும்பி பரபாஸை விடுதலை பண்ணிடும். லூக்கா 23:18. Luke 23:18. ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். ஆகையால் சகோதர சகோதரிகளை, இங்க ஒரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்படுவதற்காக எல்லாத்தையும் சட்டமாக எல்லாமே அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கொண்டு வந்து குற்றமில்லைன்னு கண்டுபிடிச்சு கூட, ஆனாலும் கூட இவங்களோட பிடிவாதத்தினால அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இவங்க தந்திரமாக இல்லை சாகடிக்க தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தண்டனை கொடுத்துட்றாங்க, சாகடிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் இந்த ஒரு சத்தம், பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவ தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஒரு திருப்பத்தை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கிற இந்த வேலையில், இந்த தருவாயில் ஒரு பெயர் அங்கே வந்து கூக்குரல் இடப்படுது. ஒரு கதாபாத்திரம் உள்ள வருது. இங்கே இந்த கதாபாத்திரம் வந்து இதுக்கு முன்னே எங்கேயும் சொல்லப்படல, இதுக்கு அப்புறமும் எங்கேயும் சொல்லப்படல. இந்த பரபாஸ் என்ற கதாபாத்திரம், இந்த பரபாஸ் என்ற பேர் இதுக்கு முன்னே இல்லை, இதுக்கு அப்புறமும் இல்லை, அந்த இடத்துல மட்டும்தான் வருதுன்னு சொல்லும்போது, ஏன்னா வேதாகமத்தில் அதிகமாக இந்த பெயர் எங்கேயுமே வர்றதில்லை. அப்போது அந்த கேள்விப்படாத பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா பரபாஸ். இப்போ பரபாஸ் என்பவன் அதிகமாக விவரிக்கப்படாத ஒரு இடத்துலையும் அதிகமாக பேசப்படாத ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட, அநேக விஷயத்தில் பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு கதாபாத்திரம் அதிகமாக பேசப்படாது, ஆனால் முக்கியமான நேரத்தில் அதுக்குள்ளே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஒரு விஷயம் அங்கே திசை திருப்பி அதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான வாழ்க்கை வரலாற்றில் பரபாஸ் இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்ன? இந்த இடத்துல பரபாஸ் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு பரபாஸ் அங்கே தேவைப்படலை. தண்டனை கொடுத்தாங்க, சிலுவையில் மறிக்கப்படுறாரு. அந்த இடத்துல அவரை நீக்கிட்டு இவரை கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த வசனங்களில் பரபாஸ் அங்கே வர்றதுனால வசனங்களை பதிவு பண்ணிட்டு, அப்போ தேவன் இதன் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை அங்கே வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்போது இந்த பரபாஸ் என்பவன் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் அந்த பயணத்தில் மிக முக்கியமான நபராக மாறிவிட்டார். எப்போனாக்கா இந்த சம்பவத்தில் அவர் அங்கே பேர் வர்றதுனால ஒரு முக்கியமான நபராக அவர் மாறிட்டார். அப்புறம் பரபாஸ் பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவோட சீஷர் இல்லை, அவரை பின்பற்றலை, இயேசுவோட கூட நடக்கலை, இயேசுவின் சுக துக்கங்களை பங்கு பெறலை. இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு குற்றவாளி. அவங்க அறிமுகம் ஆகிறது ஒரு குற்றவாளி தான். அதுக்கு முன்னே அவர் என்ன பண்ணார், எது பண்ணார், எதுவுமே இல்லை. ஆனாலும் இயேசுவின் சுக துக்கங்கள் இல்லாத போது அப்போ ஒரு குற்றவாளியாக இருந்து சிலுவை அவர் எந்த மாதிரி ஒரு குற்றவாளி அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தண்டனை வாங்கிட்டுக்கிறார், தீர்ப்பு வாங்கிட்டுக்கிறார். என்ன தீர்ப்புனா சிலுவையில் அடிக்கப்படணும், சிலுவையில் அடிக்க வேண்டிய ஒரு குற்றவாளியாக அவர் இருக்கிறார். அப்போ ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கி தீர்ப்பு பெற்றுக்கொண்டு சிறையில் இருக்கிறார். அப்போ சிறையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அப்போ தண்டனை வாங்கியாச்சு, இதுதான் தண்டனை. ஆயுள் தண்டனை கைதுனாக்கா அவங்க ஆயுள் முழுக்கம் இருக்கணும்னு யோசனைக்கும். அது தூக்கு தண்டனைனா அப்போ அந்த நாள் எண்ணிக்குவோம், இது எந்த நாள் என்ன, எப்போ நமக்கு தண்டனை வரும் அப்படின்னும் போது, அப்போ சிறையில் தன்னை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்ற அந்த சிந்தனையிலேயே இருக்கிற ஒரு மனுஷன். இப்போது உளவியல் ரீதியாக பார்த்தோம்னாக்கா அந்த சிந்தனையே மனுஷனை சாவச்சு, அந்த எதிர்பார்ப்பு, ஐயோ இனி சாவ போகிறோம், இனி சாவ போகணும், இதை எவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறாங்க, சிலுவையில் அடிக்கிறதுனா அவ்வளோ கொடூரமான மரணம் சொல்லி மேற்கொண்டு பார்த்துருக்குறோம். ஆணிகள் அடித்து சாகடிக்கக்கூடிய அந்த ஒரு மரணம், அதே அவர் யோசிச்சுட்டு அந்த ஞாபகம், அந்த எண்ணமே அவரை வந்து அதிகமாக பாதிப்புக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒவ்வொரு கணமும் அந்த அச்சமும் பதட்டமும் ஒரு திகிலுமாக ஒரு நிலைக்குள்ளே செய்திருக்கும். அப்படி அச்சத்திலும் பதட்டத்திலும் சிறையில் உள்ள அந்த நாட்களை அவர் எண்ணிட்டு இருந்திருப்பார். ஒரு நாளை கழிச்சுட்டு அப்போது தனது மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய நாள் எப்போ வரும்னு அவர் உள்ளம் கலங்கி அதை எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். காரணம் அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போது அந்த மாதிரி யோசனை அவருக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு காதில் ஒரு பெரிய சத்தம் கேட்குது, ஒரு கூக்குரல் கேட்குது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும்.
அப்போ இதே பயத்தோட அச்சத்தோட இருக்கிறவருக்கு சிலுவையில் அறையன்ற அந்த வார்த்தையை கேட்டிருந்தோம், இன்னும் அந்த பயம் அதிகமாகும். இப்போ அந்த நாள் வந்துடுச்சா, இப்போ அவர் எதிர்பார்த்த நாள் வந்துடுச்சா, சிலுவையில் அறையும் சொல்லும்போது அந்த கூக்குரல்களுக்கு இடையே அவன் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுறான். அப்போ அந்த குரலுக்கு மத்தியில் அவன் வெளியே கொண்டு வரும்போது அந்த சத்தம் அவனுடைய பயத்தை அச்சத்தை இன்னும் அதிகரித்து அந்த அந்த கூக்குரல் வந்து அவனை மிரட்டுறதா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த சிலுவை மரணம், அந்த ஆணிகள் தன்னுடைய கருத்திலும் தன்னுடைய கால்களிலும் நுழைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்திலே அவன் வெளியே வரான். வரும்போது அந்த குரல் என்ன ஆகுதுன்னா மாறுது. என்னன்னாக்கா திடீர்னு ஒரு குரல், பரபாசை விடுதலை செய்யுங்க, பரபாசை விடுதலை. அப்போ இதே ஒரு எதிர்நோக்கத்தில் இருந்த அந்த மரண தண்டனைக்கே எதிர்பார்த்துட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு விடுதலை செய்யணும்னா அவர் விடுதலிருப்பார். ஒரு ஆச்சரியம். ஏன் இந்த மாதிரி ஆச்சரியம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அவருக்கே புரியல என்ன நடக்குது. அப்போ தனக்கு ஆதரவாக யார் குரல் கொடுக்குறது, இது நான் கனவா இல்லை நினைவா, இல்லை எனக்கு எதுனா ஆயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. அப்போ பரபாஸ் குழம்பி தவிக்கும் போது சட்டென அந்த குரல் என்ன ஆகுதுன்னா ஒரு குரல், 2வது, 2, 3வது, 4வது அப்படியே வந்து இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் பேச அந்த குரல் கொடுக்கும்போது அப்போ அவருக்கு இன்னும் உற்சாகம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அப்போ எனக்கு ஆதரவாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும்போது இது எல்லாருக்கும் வரும் இல்லைங்களா. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போது ஏன் எனக்கு ஆதரவாக வந்திருக்கிறான்னு அவர் யோசிக்கிறார் அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருனாங்க ஒரு புரட்சி பண்ணி ரோம அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு புரட்சி பண்ணிட்டு அதனால அவர் சிறையில் இருக்கிறார். அதனால அப்போ நம்முடைய புரட்சி விதை பழுந்துச்சா, அதிக ஜனம் நம்மளை ஏற்றுங்கிறாங்களா, இப்போ இங்கே ஒரு தலைவனாக என்ன அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்ற எண்ணமெல்லாம் அவருக்குள்ள வர ஆரம்பிக்கும் போது ஏன்னா இந்த சத்தத்தை கேட்டு இப்போ இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணும்போது அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு யோசனை. அப்போது இந்த புரியாத ஒரு புதிராய் நடந்த இந்த பரபாசின் கண்களில் அப்போ தான் வர்றாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது எல்லாரும் ஆர்ப்பரிச்சுருக்கிறாங்க. அப்போ இவர் ஆச்சரியத்தில் இருக்கிறாரு. ஆனால் கிட்ட வரும்போது பார்த்தா அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போது இன்னும் சத்தம் என்ன ஆகுதுனாக்கா பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுவி. அப்போ அதே சத்தம் ஒழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ இயேசு யார் அப்படின்னு அவர் அங்கே பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்போ அந்த குரல்கள் அதிகமாக ஆக ஆக அப்போ பரபாஸ் ஒரு வினாடி திகைத்து பார்க்குறாரு இயேசுவை பார்த்தா என்ன பண்ணுறாரு, அமைதியாக நின்றுட்டு இருக்கு. அப்போ இவர் என்ன யோசிக்கிறார் பார்த்தோன்னாக்கா இவர் தான் இயேசுவா. அப்போ இவரை பற்றி நான் எவ்வளவோ கேள்விப்பட்டேனே, இவர் எவ்வளோ நன்மைகள் செய்கிறவராக இருக்கிறாரு, நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார், அதிசயத்தின் நாயகன் சொன்னாங்க, இறந்தவர்களை உயிரோட எழுப்பினார்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டது தவறா. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த கோலத்தில் அவர் இங்கே நிற்கிறார், ஒரு அமைதியான ஒரு கோலத்தில் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது இப்போ பரபாஸ் என்ன நினைக்கிறாருன்னா அப்போது இவரை சாகடிக்க போகிறாங்களா, இவரை கொல்ல போகிறாங்களா, இவ்வளோ அமைதியாக நிற்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ பரபாஸ்க்கு வந்து புரியாத அந்த மனநிலைமையில் இருக்கும்போது அதுலேருந்து அந்த ஆச்சரியத்திலிருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே அவனுடைய கை கால் விலங்குகள் அவிழ்க்கப்படுது, அவன் விடுதலை செய்யப்படுறான். அப்போ பரபாஸ் தான் விடுதலை ஆனதை நம்ப முடியாமல் அங்கேருந்து விலகி போகிறான். போகும்போது அப்போது ஜனங்கள் எல்லாமே இவனுடைய நினைப்பு என்னன்னாக்கா எல்லாம் நமக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் நம்ம பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நம்மளை தான் கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய நினைப்பு வந்து தப்பு. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்க இவர் கண்டுக்கவே இல்லை. இது விடுதலை ஆனது இவர் செல்லண்ட வெளியே வந்தார். ஆனால் எல்லாரோட நோக்கமும் என்னவா தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா இயேசுங்கிறத இப்போ இயேசுவை சாகடிக்கணும், இயேசுவை சிலுவையில் அடிக்கணும். அப்போது எல்லாரும் விரும்பினது இவனோட விடுதலை அல்ல, அவருக்கு பதிலாக இவனை விடுதலை பண்ணவள தான் அந்த தண்டனை அவருக்கு கொடுக்கணுன்றது அந்த நோக்கத்திற்கு தான் அவங்க இருக்கிறது. அப்போ அது அவருக்கும் புரிய வருது, பரபாஸுக்கும் புரியுது. அப்போ இயேசுவை சிலையில் அலைய காட்சியை, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காட்சியை தூரத்தில் இன்னும் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருனாக்கா அப்போ ஒரு மனம் குத்தப்படும். ஏன் இதெல்லாம் வந்து நான் பட வேண்டிய அடிகள், நான் பட வேண்டிய அந்த சிலுவையில் நான் அடிச்சிருக்கணும், அந்த ஆணிகள் என் கை காலில் பதிந்திருக்கணும். ஆனால் எனக்கு பதில் இன்றைக்கி ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தர் அங்கே அடிக்கப்படுறாருன்னு சொல்லிட்டு அவர் மனக்கசந்து இருப்பார். இப்போவோ ஒரு குற்றமற்ற ஒருத்தருடைய கைகள் எனக்கு பதிலாக அங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்போ அவருடைய கண்டிப்பாக ஒரு கலக்கம் வந்துருக்கும். ஏன்னா அவருடைய யோசனை அவரை பற்றி அவருக்கு தெரியும், தண்டனை வாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த தண்டனையிலிருந்து இப்போ தண்டனையில் மீள முடியாது, ஆனால் தண்டிக்கப்படுற சூழ்நிலை வந்தாச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தன்னோட தண்டனை இடத்துல வேற ஒருத்தர் அங்கே வரும்போது யோசிச்சிருக்குவான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆகையா இந்த கலக்கம் நமக்கு இருக்கா? ஏன்னா அந்த பரபாஸ் இடத்துல தான் நம்ம இருக்கணும். நாம் பட வேண்டிய அடியும் அவமானங்களும் நிந்தைகளும் எல்லாமே ஏற்பட்டதுன்னா கர்த்தராகிய இயேசு. இதை நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். எனவே இந்த பரபாஸை பற்றி பார்க்கும்போது பரபாஸ் இந்த பேரோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பரபாஸ் இல்லை அப்பாஸ். பாஸ் அப்படின்னாக்கா பர்னா குமாரன், அப்பாஸ்னா தகப்பன் அல்லது பிதா.
அப்போ அங்க இந்த பேர் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பிதாவின் குமாரன் அல்லது தகப்பனுடைய குமாரன் அப்படின்னு வருது, அல்லது எஜமானன். எஜமானன் அல்லது பிதாவின் குமாரன் அல்லது எஜமானன் தேவனே குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருக்கான அர்த்தம் வருது. அர்த்தம் வேதாங்கமத்தில் யாரெல்லாம் தேவனுடைய குமாரன் சொல்லப்படுறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மார்க் 1:1. மார்க் 1:1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்ப இதே மாதிரி இது எக்ஸாம்பிள் நம்ம வாசிக்கிறோம். இதே மாதிரி நிறைய வசனம் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு வருது நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரனும் இருக்கிறாரு, அதே சமயம் எஜமானனாகவும் இருக்கிறாரு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா வேற யாருன்னு சொல்லப்படுதா தேவனுடைய குமாரன்? இன்னொருத்தருக்கு சொல்லப்படுது. லூக்கா 3:38. திருவிழியம் 38. லூக் 3:38. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தேவனால் உண்டானவன். திருவிழியத்தில் லூக் 3:38. ஏனோசு சேத்தின் மகன், சேத்து ஆதாமின் மகன், ஆதாம் கடவுளின் மகன். கடவுளின் மகன். இதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். அங்க தேவனால் உண்டானவன் அப்படின்னு வருது, இங்க என்ன தேவனுடைய மகன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இங்க ஆதாம கூட தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது சரியான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதாமன் கூட அங்கே எஜமான்ற பேர் எடுத்தால் கூட ஆதாம் என்னத்தான் உருவாக்கி வச்சிருந்தார்? ஆரம்பத்தில் ஒரு எஜமானாக ஒரு ராஜாவாக தான் உருவாக்கி இருந்தார். அவரும் தேவனுடைய குமாரன். அப்போ இயேசு ஆதாமுக்குரிய ஈடுபலியத்தை செலுத்தின போது அப்போ யாருக்கு ஈடுபலியாக வந்தார்? ஆதாமுக்கு ஈடுபலியாக வந்தார். அப்போ ஆதாமுக்கு ஈடுபலியாக வரணும்னா ரெண்டு பேருமே சரிநிகராக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆகையினால பரிபூரண ஜீவனோட இருந்த ஆதாமுக்கு பதிலாக பரிபூரண ஜீவனோட வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபலியானாரு. ரெண்டு பேருமே தேவனுடைய குமாரர்கள் அப்படின்னு பார்க்கணும். இது நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். 1 Corinthians 15:22. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார். அப்போ ஆதாம் முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் பார்க்கிறோம். ஆகையினால ரெண்டு பேருக்கும் ஈடுபலியா வந்ததை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது அப்படியாக தேவனுடைய குமாரனாகிய பரபாசுக்கு பதிலாக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆக பரபாஸ் ஒரு நியாயமான ஒரு காரணத்துக்காக அங்க அந்த பேரு அந்த கதாபாத்திரம் அங்க வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காகவே இந்த ஒரு காட்சிக்குள்ள அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் ஈடுபலியை பொறுத்தவரையில் பரபாஸ் நமக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். எப்படின்னாக்கா இப்போ ஈடுபலினா ஆதாமுக்கு ஈடா இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அதை வரப்போகிற உலகம் எல்லாமே ரட்சிக்கப்படும் போது அதை அறிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறது. இப்போ ஆதாமோட இடத்துல பரபாசை வச்சு பரபாசை விடுவிக்கிறதுக்காக இவரை அந்த இடத்துல பலியாகிறார் சொல்லி நம்ம பார்க்கணும். இது எப்படின்னாக்கா உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம பார்க்கும்போது வரப்போகிற 2ஆம் வருகையில் தான் உயிர்த்தெழுதல் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்பாக இயேசு என்ன பண்ணார்? சில இடத்துல அந்த எக்ஸாம்பிள் காமிச்சார். லாசர் எழுப்பினார், சிறு பெண்ணு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போஸ்தலர்கள் எழுப்பினாங்க, இயேசு கிறிஸ்துவும் எழுப்பினார். அதை எதுக்குன்னா அது ஒரு எக்ஸாம்பிள். அதே போல தான் இங்கே பரபாஸ் கூட ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே பார்க்கணும். எதுக்குனாக்கா அந்த ஒட்டுமொத்த உலகத்தின் ரட்சிப்புக்காக சொல்லணும் பார்க்கணும். இப்படி இருக்கும்போது அப்போ இந்த சரித்திரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் பரபாசின் பிரசன்னம் மிகப்பெரிய ஒரு தேவனுடைய திட்டத்தில் ஒரு சிறிய பங்காக ஒரு எடுத்துக்காட்டாக தேவன் நமக்கு கொடுக்குறார். அப்போ பரபாஸ் ஏதோ ஒரு தற்செயல அங்கே வந்துட்டாருன்னு இல்லை, தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை அங்கே வச்சிருக்கிறாரு. அதை அந்த ஈடுபலியின் கிரியத்தை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம வச்சுக்கிறாருன்னு சொல்ல பார்க்குறோம். ஆக இங்கே பரபாஸ் என்பவன் இப்போ யாருக்கு நேராக பார்க்குறோம்? ஆதாமுக்கு நேராக இருக்கும்போது இப்போ ஆதாமுக்கும் இவருக்கும் ஒத்து போதா சில விஷயங்கள் பார்க்கும்போது எந்த தப்புக்காக அவர் சிறையில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக வசனங்கள் இவரை பற்றி இல்லை, ஒரு சில வசனங்கள் தான் இருக்குது. அதில் ஒரு வசனம் வாசிங்க, மார்க் 15:7 மற்றும் லூக்கா 23:9. மார்க் 15:7. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து
அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். லூக் 23:9. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. லூக் 23:9. ஆமாம். ஓகே, இங்க என்ன பார்க்கலாம்? மார்க் 15:7. அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தம் கொலைபாதக நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். இங்கே அதை தான் பார்க்குறோம். மார்க்ல கூட கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தார். 19. லூக்கா 23:19. லூக் 23:19. அப்போ இங்க பரபாசை குறித்து வந்து 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். முன்னாடினா கைது செய்யப்பட்டவன், இல்லைன்னா சிறைப்படுத்தப்பட்டவன், கலகக்காரனா இருந்தா, அப்புறம் ஒரு கொலைகாரனா இருந்தான். இந்த 3 காரியங்களும் ஆதாமுடைய அனுபவங்களுக்குள் ஒத்து போகுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆரம்பத்தில் ஆதாம் கூட எப்படி தான் இருந்தாருன்னா, ஒரு கட்டுப்பாடு இல்லை, சுதந்திரமா இங்கே ஒன்றா போகலாம், என்ன வேணால் செய்யலாம், எது வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக ஏதேன் தோட்டத்தில் சுற்றி திரிந்து உலாவிக் கொண்டிருந்தார். தேவனை தொழுது கொள்றதுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தார். அதே போல இங்க பரபாஸ் வந்து ரோம அதிகாரத்தின் கீழாக பரபாஸ் முழுமையான சுதந்திரம் பெற்றவனாக இருந்ததால் பரபாஸ் தன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை தொழுது கொள்ள சுதந்திரம் பெற்றிருந்தார். ரோமர்களின் எந்த விஷயத்துக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் அவன் சுதந்திரமா வாழ்ந்து வந்தான். எது வரைக்கும்னாக்கா, ஆதாமும் சரி பரபாசும் சரி அந்த சட்டத்தை மீற வரைக்கும். சட்டத்தை முடித்த போது என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, சிறைப்பிடிக்கப்படுறாங்க சொல்லி. அப்போ இவருக்கும் ஒரு சட்டம் கொடுத்துருந்தது, ஆதாமுக்கும். இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்லுங்க, சாப்பிட்ட பிறகு முன்பிருந்த சுதந்திரம் பறி போயிடுச்சு. ஏதேன் தோட்டத்திலே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதே போல தான் இவரு கூட அந்த ரோம சட்டத்துக்கு எதிராக அவர் பேசாத வரைக்கும் அவர் சுதந்திரமா இருந்துக்கிறார். ஆனா அங்க பேசி கலகம் பண்ண பிறகு அவர் கூட மரண தீர்ப்பு பெற்றுக்கொண்டார்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, பரபாசின் மீது இருக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கலகக்காரனாக இருந்தால். பரபாஸ் வந்து ரோம ராஜ்யத்துக்கு எதிராக கலகம் செய்து, கலகம்னா புரட்சி, அந்த புரட்சி செய்து ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு எதிரடியாக நடந்ததுனால அவன் கைது செய்யப்படுறான். அப்போ ஆதாம் எங்கன்னா கலகம் பண்ணாரா? அந்த வகையில் பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து புசிக்க வேண்டாம் என்று விலக்கிய கனியை புசித்து தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவருடைய இரக்கத்திலிருந்தும் புறக்கணிக்கப்பட்டார் சொல்லுங்க. அதற்கு பின்பு அவர் எந்த ஒரு சூழ்நிலையும் ஆதாம் கிட்ட தொடர்பு வைக்கல சொல்ல பார்க்கணும். ஏனெனில் அவர் தேவனுக்கு விரோதமாக அவர் கொடுத்த அந்த சட்டத்தை மீறினார். அதனால தேவன் என்ன பண்ணாரு, உன் வழியை நீ பார்த்துக்கிறதுனால நீ பார்த்துக்க விட்டார். அது ரோமரில் பார்க்குறோம். அது ஒட்டுமொத்த உலக ஜனத்தை பற்றி பேசுகிறாரு. அவங்க வழியில் விட்டுட்டு ஆரம்பிச்சு பார்க்குறோம். பரபாசின் மீது அடுத்த குற்றச்சாட்டு கொலைகாரன். அப்போ கலகத்தின் போது பரபாஸ் கொலை செய்து விட்டதாக அவருடைய கைது செய்யப்படும் போது இப்போ ஆதாம் கொலை செய்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்ததில் கொலை செய்தாரான்னு பார்த்தா, இன்னைக்கு ஒட்டுமொத்த மரணத்துக்கும் காரணம் யார்? அப்போ கொலைகாரா? ஏன்னா ஆதாம் அந்த கலகத்தினாலே, அதாவது கீழ்ப்படியாமல் போனதுனால அவருக்குள்ள பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மரணத்துக்கு பாத்திரவன்களாகி மறிக்க அவர் காரணமாயிட்டார். அப்போ மரணத்துக்குள் வழிநடத்தப்படுகிறார்கள். அப்போ தேவன் ஒரு பாவை கூட தேவன் வந்து நினைக்கிறது இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த மரணம் எங்கிருந்து வந்துச்சுன்னா ஆதாம் கிட்ட வந்து வந்துச்சு. இப்படியாக சகல ஜனங்களும் மறிப்பதற்கு ஆதாம் கலகம் அல்லது நேரடியான காரணமா இருந்ததுனால ஆதாம் கொலைகாரனா மாறிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கோர்ட்டில் கூட சொல்லுவோம், கொலை செய்கிறதுனால கொலை செய்ய தூண்டுறவனுக்கும் அதே தண்டனை தான். இப்போ அவர் நேரடியாக கொலை செய்யலைனாலும் கொலை யார் மூலியம் வந்தது? இப்போ அந்த மரணம் யார் மூலியமாக வந்ததோ அப்போ அவருக்கும் அந்த தண்டனைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது அவர் காவல் பண்ணப்பட்டவர்கள், பரபாஸ் வந்து காவல் பண்ணப்பட்டிருந்தார், சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆதாம் எங்கே சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆதாம் கலகம் செய்ய தூண்டியது யாரு? ஏவாள். அப்போ பரபாஸ் கூட யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? ஒரு புரட்சி பண்ணுறாங்கனாக்கா ஒருத்தரை பண்ண முடியும், அவங்க கூட்டி சேர்ந்து தான் சிலர் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இங்கேயும் ஆதாம் ஏவாள் 2 பேருமே சேர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியில் இவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன பண்ணிட்டாங்க? கட்டப்பட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு, நோ அட்மிஷன். இப்போ தூதர்களுக்கு தேவன் சொன்ன மாதிரி
கட்டி அது சங்கிலினால கட்டி வச்சுக்கிற மாதிரி இவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டு இதுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு ஒரு கட்டு இவங்க போட்டாரு சொல்லி நம்ம அடையாளமாக பார்ப்போம். அல்லது சிறையில் அடைக்கப்பட்டாங்கன்னா அவர்கள் பாவம் செய்து மரணத்தின் கட்டுக்குள்ளாக வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பரபாஸ் தன்னுடைய கூட்டாளிகளோட கலகம் பண்ணி, அதாவது புரட்சி பண்ணி அதை அவங்க சிறையில் போனதுக்கு இதை நம்ம அடையாளமாக நிற்பாங்க. இப்படியாக ஆதாமுக்கும் பரபாசுக்கும் இடையில உள்ள ஒரு ஒற்றுமையை நாம் இங்கே பார்க்கணும். பார்க்கும்போது இவங்க ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய ஜீவனை நேரடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்ததை இந்த பரபாஸ் மூலமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கணும். ஆகவே ஆதாமுக்கும் பரபாசுக்கும் உள்ள சம்பந்தத்தையும் நாம் இங்கு பார்க்கும்போது, அப்போ 2 பேர் இடத்துலையும் 2 பேரும் மறிக்க வேண்டிய நிலைமை தான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மறிச்சாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது அல்லது அப்போ பரபாஸ் வந்து அவ்வளோ மனஸ்தாபப்பட்டிருந்தா கூட அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு தடுக்கல, எதுக்காக அவரே மறிக்கிறாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை, அவர் சைலண்டாக போயிட்டார். அதே போல தான் மனுக்குலமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ சொல்லார்த்தமாக நம்ம பார்த்தோம்னாக்கா தன்னுடைய பரிபூர்ண ஜீவனை இலவசமாக ஒரு பலியாக ஒரு பாவிக்கு, அதாவது பரபாசுக்கு கொடுத்தது போல, அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பெருசாக பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்கும் தன் ஜீவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்றதா புரியறதுக்காக நம்ம வந்து அதை பார்க்குறோம். இது நமக்கு நல்ல விஷயம் தெரியும். ரான்சம் சப்ஜெக்டில் பார்த்துருக்குறோம், ஈடுபலி சப்ஜெக்டில் இதெல்லாம் வசனங்கள் நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம். ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். இப்போ இந்த பரபாஸ் யாருக்கு அடையாளம் ஆயிட்டார்? நமக்கு தான் அங்கே அடையாளமாக ஆயிட்டாச்சு. அப்போ அவருக்குள்ள அந்த மனஸ்தாபம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கீழ்ப்படியாமல் போகும்போதும், தவறுகள் செய்யும் போதும், என்னுடைய தவறுக்கு அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய கீழ்ப்படியாமைக்கு அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். 1 தீமோத்தேயு 2:5, 1 தீமோத்தேயு 2:5 and 6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கினார். அப்போ எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து, அந்த எல்லாருக்கும் பதிலாக அங்கே அடையாளமாக பரபாசை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆகையினால யார் யாருக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு கூட நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போஸ்தலர் 24:15, ஆக்ட்ஸ் 24:15. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்மை என்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். பவுல் கிளியரா சொல்றாரு, நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்ப யார் யாருக்கெல்லாம் உயிர்த்தெழுதல்னு சொன்னா, கிறிஸ்துவை ஏத்துக்குன்னு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும். அப்போ நீதிமான்கள் யாரு? இன்னைக்கு இயேசுவை விசுவாசித்து அவர் பின்னால போயிட்டு வேத வசனங்களை படித்து அது கீழ்ப்படி நடக்கிறோம். அநீதிமான்கள் யாருன்னா, இன்னைக்கு இயேசுவை ஒரு விரோதியா பார்க்கிறோம், ஒரு துரோகியா பார்க்கிறோம், இயேசுவை அவமானப்படுத்துறோம். இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க ஒரு அவமானம், அவங்களுக்கு கூட இயேசு மரித்திருக்கிறாரு. அப்ப இவங்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 1 Corinthians 15:20-23 கூட வாசிக்கிறோம். 1 Corinthians 15:20-23. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது எல்லாமே எந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கொடுக்குதுன்னா அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை கொடுக்கும். அந்த உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்னாக்கா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அந்த ஈடுபலி செலுத்துறதுனால, அந்த மரணத்தை அவர் ஜெயிச்சதுனால எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கேரண்டி கொடுத்துட்டார். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணனாக்கா, அவரே உயிர்த்தெழுந்ததில் முதற் பலனா வந்துட்டார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனார். அப்போ கிறிஸ்து மரித்தது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை அவர் உயிர்த்தெழுந்தது. அவர் உயிர்த்தெழுதல் உண்மை எவ்வளவோ
அவருக்கு பின்னாடி அவருடைய உயிர்த்தெழுவதும் உண்மை. அதே போல ஒட்டுமொத்த உலகமும் உயிர்த்தெழுந்து வரும்ன்றத ஒரு நம்பிக்கையை நமக்கு அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் தெளிவாக சொல்லப்படும். மனுஷனால் மரணம் உண்டானபடியா, ஆதாமினால் மரணம் உண்டானபடினால மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும், இன்னொரு மனுஷனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உயிர்த்தெழுதலும் உண்டாயிடுச்சு. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்போ உயிர்த்தெழுதல் வரும் அப்படின்னு சொன்னா அவனவன் தனியில வரிசை. அப்போ முதற் பலன் கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாரு. கிறிஸ்துக்கு அப்புறம் வர வேண்டியவங்க அவருடையவர்கள்னா சபை. 1,44,000 பேர் கொண்ட அந்த சபை உயிர்த்தெழுதல் வரும். அதுக்கு பின்பு உலகமாக படிப்படியாக வருவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது வேற சப்ஜெக்ட்ல நம்ம கிளியரா பார்த்துருக்கோம். எபிரேயர் 2:9 கூட வாசிக்கும் போது அவர் யாருக்கெல்லாம் தன் ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய கிருபையினால ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதர்கள் சற்று சிறியவாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். அப்போ ஒவ்வொருவருக்காகவும் இந்த பூமியில எங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்காக மரணத்தை கொடுத்திருக்கிறார், அவர் மரித்திருக்கிறார் சொல்லி நம்ம பார்ப்போம். இப்படியாக இன்னும் அநேக வருஷங்களை பார்த்துட்டு போகலாம். நம்ம சப்ஜெக்ட் வந்து அதுக்குள்ள போல, ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஏடு வலி உயிர்த்தெழுதல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது கிளியராக வந்துடும். இங்கு வேற ஒரு பாடத்தை நம்ம பார்க்கும்போது இப்படியாக அநேக வசனங்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பார்க்கலாம்னாக்கா, இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்ல வர, அதாவது ஒரு குற்றவாளி அங்கே விடுதலையாக்கப்படணும்னு சொன்னால் இது வந்து வேற எந்த விஷயத்திலும் வரதில்லை, இங்கே பரபாஸ் கிட்ட மட்டும்தான் வரும் என்பதற்கு பரபாஸின் சம்பவம் மட்டுமே தான் வேதாகமத்தில் பதிவாக இருக்குது. இதுதான் நமக்கு ஆதாரமாக இருக்குது. இது குறித்து சில வசனங்கள் பார்க்கும்போது கூட மத்திய 27:15-18 Matthew 27:15-18. காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற கிறிஸ்து இயேசுவையோ என்று கேட்டார். இப்போ இங்கே ஒரு வழக்கம் இருக்குது. அந்த பஸ்கா நாளில் வந்து ஒரு குற்றவாளியை விடுதலை பண்ணுறதுக்காக ஒரு வழக்கம் அங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம். அதை பயன்படுத்தி பிலாத்து என்ன பண்ணாக்கா, இயேசு விடுவிக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது கேட்குறாரு, யார் உங்களுக்கு விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க் 15:6. காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாய் இருந்தது. பண்டிகை தோறும் இது ஒரு வழக்கமாக இருக்குது. அப்புறம் லூக்கா 23:17 கூட அதே வருது, பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாக இருந்தபடியால் அப்படி சொன்னான். யோவான் 18:39 கூட வாசிக்கிறோம், பஸ்கா பண்டிகையிலே நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டு, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா. அப்போ பிலாத்து வந்து அதை தான் கேட்குறேன். அது 4 சுவிசேஷங்கள் அது பதிவு பண்ணப்படும். இப்போ லூக்காவின் புஸ்தகத்தில் வந்து இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வசனம் இல்லை அப்படின்றாங்க பார்ப்போம். ஏன் அப்படின்னா வேட்டிகன் கைப்பிரதினா தோல் சுருள், அந்த தோல் சுருளில் இந்த வசனம் இல்லை அப்படின்றதுக்காக இது இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மத்தேயில சொல்லும்போது அதான் சொல்கிறேன்னாக்கா, எழுதி இருக்கிறபடி உங்களுக்கு ஒரு வழக்கம் உள்ளது என்று பிலாத்து அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அப்போ யோவானும் இதை சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குதுன்னு சொல்லி. இது குறித்து வேற டிரான்ஸ்லேஷன்ஸ் டயக்லாட் மற்றும் இன்டர்லியன் என்று சொல்கிற 2 மொழிபெயர்ப்புகளில் அதே வழக்கமாக இருக்கிறது தான் அது சொல்லப்படும். அப்போ இந்த நேரத்தில் வேற சில மொழிபெயர்ப்புகள் பிலிப்பு மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறாங்க, அதில் கூட இது உங்களுக்காக ஒரு ஏற்பாடு செய்துள்ளேன். அப்போ இந்த பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை உங்களுக்கு விடுதலை பண்ணுறதுக்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன், இல்லை ஒரு வழக்கமாக இருக்குது. என்னாங்கனாக்கா சட்டமாக இல்லை, இது வந்து சட்டம் கிடையாது, அவங்க ஒரு வழக்கம். அப்போ இது அனைத்துமே வந்து நம்ம பார்க்கும்போது இந்த பழக்கம் முன்னதாகவே கொடுக்கப்பட்டு ரோம அரசாங்கத்தின் அதிகாரத்தினால அது பயன்படுத்தப்பட்டு அது யூதருக்கு வந்து அதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் வேற எங்கேயும் பதிவு பண்ணப்படல. அப்போ இது வந்து இங்கே மட்டும்தான் பரபாஸ் விஷயத்தில் மட்டும்தான் இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்குது நம்ம பார்க்குறோம். அப்போது இது எல்லாமே வந்து ரோம வழக்கத்தின்படி வேற நாட்டில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையால் இந்த குறிப்புகளை நம்ம பார்க்கும்போது ஒரு குற்றவாளி விடுவிக்கப்படுவது ஒரு ரோம ஆளுநர் அப்போ என்ன பண்ணார் பிலாத்து ஒரு விவேகத்துடனே அந்த யோசனை கொண்டு வர. அப்படி இது உங்களுக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. ஏன் கொண்டு வர்றாருன்னா, அப்போ அவர் தெரிஞ்சிச்சு விசாரிச்ச வரைக்கும் அவர் குற்றவாளி இல்லை. அப்போ இவர் எப்படின்னா
விடுதலை பண்ணி விடணும். அப்போ விடுதலை பண்ணுறதுக்காக அப்போ இந்த ஒரு கான்செப்ட் இங்கே கொண்டு வரும்போது அப்போ அது கூட என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ அவர் வேணால் இவரை விடணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போ பஸ்கா பண்டிகையின் போது குற்றவாளியை விடுதலாக்கக்கூடிய அந்த பழக்கமானது அப்போது 4 அந்த சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் அது இல்லைன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போது இது கூட சரியான அந்த ஜனங்கள் சரியான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்றதுக்காக இங்கே தேவன் வந்து அதை வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது தேவனுடைய குமாரன் என்று பொருள்படக்கூடிய பரபாஸ் அந்த நேரத்தில் மரண தீர்ப்பு பெற்று சிறையில் இருந்தான். அவனுடைய குற்றங்கள் அனைத்தும் ஆதாமுடைய குற்றத்துக்கு சீர்பொருந்தி ஒட்டு போகுது. அப்போ இந்த சம்பவத்திற்கு முன்னையோ பின்னையோ இதை பற்றி வேற எங்கேயும் வரதில்லை, பரபாஸ் பற்றியும் வரதில்லை, இந்த விடுதலை பற்றியும் வரதில்லை. எனவே இது தேவனுடைய திட்டம் அல்லது சித்தம் இல்லாமல் நடைபெறாது. தேவனுடைய திட்டங்க வச்சிருக்கிறாரு சொல்ல பார்ப்போம். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவின் மரண தீர்ப்பு அந்த மரணத்திலிருந்தும் ஒரு ஆயுள் கைதியாக இல்லை மரண தண்டனை பெற்றிருந்தாது யாரையுமே அங்கே விடுதலை பண்ணுறதுக்கு ஒரு இது இருந்து கூட அதை அவங்க பயன்படுத்த முயற்சி பண்ணி கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாதமாக அதை முயற்சி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரே மாதிரி நடந்து வர்றதுனால இப்போ இந்த ரோம ஆளுநர் பிலாத்து கூட எப்படிப்பட்டவங்களே இருக்கிறாங்கன்னா, அந்த ரோம ஆளுநர்களாக எப்படி இருப்பாங்கன்னா அந்த மத தலைவர்களாகட்டும் அவங்க இரக்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க, இரக்கமற்றவர்களாக அவங்க இருப்பாங்க, கொடூர குணமுள்ளவர்களாக இருப்பது அவங்களுடைய வழக்கம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது குழந்தையாக பிறந்திருக்கும்போது 2 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம 2 வயசு இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கொலை பண்ணாங்க. அப்போ எவ்வளோ அவங்களுக்கு இரக்கமில்லாத இருக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும். அது ஏறது கொண்டது நம்ம நினைவுக்கு கொண்டு வரும்போது அவ்வளோ இரக்கம் இல்லாதவங்க இயேசு மேலே இரக்கம் காட்டுறோம். அது எல்லாமே கூட அங்கே ஒன்றா அப்படி நடந்து வருது நம்ம பார்க்கணும். பிலாத்து ரோம ஆளுநராக இருந்த போதிலும் இயேசுவின் அந்த கபடற்ற நிலையை அவர் கண்டு அதை விடுவிக்க ஒரு வகை தேடினான்னு பார்க்கும்போது இது எப்போ நடக்குது, பஸ்காவின் போது நடக்குது. அப்போ அந்த பஸ்கா எது குறிக்குது, நமக்கு பஸ்கா மூலியமாக தான் இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வராங்கன்னு சொல்லிட்டு அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி மூலியமாக தான் இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுறாங்க. அப்போ இந்த பஸ்கா நமக்கு மனுக்குலத்துக்கு விடுவிக்கிறதுக்காக ஒரு அடையாளமாக கூட நம்ம பார்க்குறோம். அப்போது இது எல்லாமே ஒருமித்து ஒரே நேரத்தில் நடக்குதுன்னு பார்க்கும்போது இது எல்லாமே இந்த சூழ்நிலை தேவன் வழிநடத்துதலையும் அவருடைய திட்டமும் அவருடைய கிருபையும் நம்ம அங்கே பார்க்கணும்னு பார்க்கணும். மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அவருடைய மனநிலை சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சூழ்நிலை என்ன, எல்லாரும் பரியாசம் பண்ணப்பட்டு அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தும் போடும்போது அவருடைய பதில் எப்படி இருந்திருக்கும். இல்லை அந்த இடத்துல வேற ஒரு ராஜாக்களாக இருந்தா நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்குறோம், அப்போ அந்த இடத்துல வேற ராஜாவாக இருந்ததுன்னா அவங்களோட பதில் எப்படி இருந்திருக்கும். அப்போ ஒரு ரத்த சாட்சியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். அல்லது சிலுவை மரணத்தை அடைவதற்கு முன் பயந்திருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் நமக்கு என்ன தெளிவாக சொல்றதுனாக்கா இது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது. ஏசாயா 53:7 அவர் எப்படி இருந்திருப்பார் அந்த நேரத்தில். ஐசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இவ்வளோ கொடூரம் நடக்கும்போது அமைதியாக இருக்கிறார், எந்த ஒரு எதிர்ப்பும் பேசல. அவர் நல்லா தெரிஞ்சு அவர் மேலே தப்பு இல்லை, குற்றம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட அவர் எதிர்த்து ஏன் இதை செய்றீங்க கேட்கல. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். எப்படி இருக்கிறார் அந்த நேரத்தில், ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்கிறார், ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அப்போ அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ அவருடைய சூழ்நிலை இதுதான் அங்கே இருந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ இதே வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டில் வரும்போது இதெல்லாம் அவர் செய்து முடிச்சுட்டு இருந்தாரு. முடிச்சிட்ட பிறகு இன்னொரு மனுஷன் அந்த வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27-33 வசனங்கள். ஒரு எத்தோப்பிய தேசத்து ராஜஸ்திரியோட மந்திரி அவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது இந்த பகுதி 8 வாசிக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிற 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே கொடுக்கப்படுகிற அந்த விஷயத்தை அவர் வாசிக்கிறார். வாசி 8:27-33. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தோப்பியருடைய ராஜா ஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு
மந்திரியும் அவளுடைய எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசி கருத்து உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. அப்ப இங்க ஏசாயால வாசித்த அதே வசனத்தை இங்க வாசிக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தா கந்தாகே ராஜேஸ்வருடைய ஒரு மந்திரி அவர் வாசிக்கிறார். வாசிக்கும்போது அப்ப என்ன பண்றாங்க, தேவன் வந்து அவர் வாசிக்கிறாரு, அவனுக்கு அது புரியாது. அதனால தேவனுடைய ஆவி யாருக்கு சொல்றது, யார் அனுப்புறாருனாக்கா தேவனுடைய ஆவி உற்சாகப்படுத்துது பிலிப்பு கிட்ட போயிட்டு, நீ போயிட்டு என்ன சொல்ற, தேவன் நீ போய் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை அவன் வாசிக்கிறான், அவனுக்கு அந்த கருத்து என்னன்னு சொல்றதுக்காக பிலிப்பு போறார். பிலிப்பு போயிட்டு கேட்கிறாரு, இது நீ வாசிக்கிறிய, இது உனக்கு புரியுதா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு யாரும் சொல்லலைன்னா எப்படி புரியும்? அதே போலதான் இன்னைக்கு சத்தியம் கூட நம்ம போயிட்டு யாருக்குமே சொல்லலைன்னா எங்க புரியும்? அப்போ சொல்றதுக்காக சில பேர் வச்சிருக்காரு, இப்போ சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ நம்முடைய வேலையை வந்து அதுதான், நம்ம வெறும் கேட்டுனே உட்காந்துங்கிறதே இல்லை, நம்ம போயிட்டு 2-3 பேருக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் சொல்லி நான் பார்ப்பேன். அப்போ அவர் சொல்லும் போது அப்போ அவர் என்ன கேட்குறாரு, ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னான். அப்போ பிலிப் ஏறினார், தன்னோடு கூட உட்கார வச்சுட்டு நீ வாசிக்கிற வசனம் என்னன்னு சொல்லும்போது அப்போ அவர் யாரை பற்றி பேசுகிறார் சொல்லணும், இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே முடியும். அப்போ இங்கே வாசிக்கும்போது இயேசு இந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு இருந்தார். அங்கே தீர்க்க தரிசனமா ஏசாயில பார்க்குறோம், இங்கே இவர் வாசிக்குமா அதை எல்லாத்தையும் முடிச்சிருந்தார். அப்போ அந்த மனுஷன் சாந்தமும் அமைதியும் பயமற்ற ஒரு மனுஷனை குறித்து வாசித்து வந்தார். அவர் யார் என்பது நம்ம அந்த மந்திரியை அறியாதிருந்தார். அவரை பற்றி பிலிப்போட கேட்கும்போது அப்போ கேட்டு அறிந்து கொண்டார். அப்போ அந்த மந்திரியின் இருதயம் பிலிப்பின் அந்த விளக்க உரையினால் இதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நீங்கள் சொல்ல பட்சத்து அதுபோல அந்த ஊக்குவிக்கப்பட்டது. உடனடியாக அவர் என்ன பண்ணார், ஞானஸ்தானம் இருக்காரு. எதோ தண்ணி இருக்குது, தடை இல்லை எனக்கு அப்படி விசுவாசிக்கிறேன் எந்த தடை இல்லைன்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த மந்திரி. அப்போது அந்த ஞானஸ்தானம் பெற்றாரு. பயமற்ற இந்த சாந்தமுள்ள மனுஷனை குறித்து கேள்விப்படும் போது அப்போது நமக்கு எப்படி, இப்போ இயேசு கிறிஸ்து அமைதியாக இருக்கிறாருன்னா பயத்தினால் இல்லை, சாந்தத்தினால். இதோ நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், இடத்துல வாங்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போது ஒரு எந்த ஒரு சண்டைக்கும் போகாதவங்க யாருன்னா ஒருத்தர் இருக்கிறாங்க சொன்னால் அவங்க தைரியம் இல்லாத இல்லை, பயத்தினால் இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட அங்கே அமைதியாக தான் இருக்கிறாரு, கண்டி பயத்தினால் இல்லை. ஏன்னா அது நிறைவேற்றுறது ஒரு பெரிய விஷயம், அதுவே அவருக்கு ஒரு பெரிய உற்சாகம். ஏன்னா அதை நிறைவேற்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வீரம் வேணும், இல்லைன்னா ஆகாது. அதனால அதான் அவர் சொல்கிறார், அதான் அவர் யோசிச்சிருக்கிறார். என்னக்கா அமைதியும் சாந்தமுள்ள ஒரு வீரனை பார்க்குறாரு இயேசு கிறிஸ்து. பார்த்துட்டு உடனே யாருன்னா இப்போ நம்ம 1 வருஷம் கிளாஸ் எடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுங்கன்னா எடுக்கிறது இல்லை. இதுவரை அந்த ஒரு பகுதி மட்டும் படிக்கிறாரு, படிச்சுட்டு எப்படி இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பண்ண உடனே ஞானஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்போ அதுதான் வந்து உற்சாகப்படுத்துது. அப்போ நம்ம உற்சாகப்படுத்தி அந்த உற்சாகத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டாருன்னு சொல்கிறது பார்ப்போம். அப்போது இப்படியாக நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி உற்சாகப்பட்டுருக்கிறோமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளோ பாடுபட்டுருக்கிறாரு, இதை குறித்து நாம் யோசிக்கிறோமான்னு பார்த்து பார்ப்போம். இன்னொரு விஷயம் அங்கே என்ன பார்க்குறோம்னாக்கா, அந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு எருசலேமின் தலையெழுத்தை ஒரு மாற்றக்கூடிய அந்த நாளாக இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாது. எப்படின்னாக்கா ரோம வீரர்களுக்கு இது எப்படி இருக்குன்னா ஒரு அற்பமாக இருக்கும். ஏன்னாக்கா அவங்க நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, சிலுவையில் அடித்து அந்த தண்டனை கொடுத்து அவங்க பண்ணுறதுனால அந்த மாதிரி இதுவும் ஒரு தண்டனை அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்துவ. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை பார்த்தோன்னாக்கா யூத மத தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. மாத்திரமல்ல அவங்களுக்கு என்ன ஒரு திருப்தினா, தங்களை கடிந்து கொண்டிருந்தவரை அவங்க கொண்டுட்டாங்க. அது இவர் எல்லாத்தையும் கடிந்து கொண்டே இருந்தார் இல்லையா, இது செய்யக்கூடாது சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதனால கோபம் வந்து
அதுக்கு முன்னே நம்ம படிக்கிற வேறு சப்ஜெக்டில் நம்ம பார்க்குறோம். அவர் எப்படியெல்லாம் பாடுப்பார், எப்படி குற்றம் சுமத்தப்படுறாரு, பொய் சாட்சி சொல்கிறாங்க, சொல்ல வச்சு எப்படியோ தண்டனைக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்து கடைசியில் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நினைப்பு. ஆனால் அங்கே நிறைவேற்றினது யார்? தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஒட்டுமொத்த மனு குலத்திற்காக இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதுதான் அங்கே நிறைவேறிக்கிறது. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய நினைப்பில் வேற ஓடிங்க. ஆனால் அந்த நாள் எவ்வளோ முக்கியம் நமக்கு அப்படின்னு பார்க்கணும். அவங்களுக்கு அறியாது இருக்கலாம், நமக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த நாளுக்காகத்தான் நம்ம காத்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒட்டுமொத்த உலகத்தின் மீட்புக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அந்த நாளை ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இயேசுவின் சீஷர்களுக்கு அந்த நிலைமை எப்படி இருந்தது? அப்போது அவருக்கு மரணம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளே அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். அவருடைய போதகரும் அவர்களுடைய வழிகாட்டியும் அவருடைய அன்பான குருவும் தங்களுடைய சிறந்த ஒரு முன்மாதிரியும் கொல்லப்பட்டார். இன்றைக்கி அவங்க நெக்ஸ்ட் அவங்க வழிநடத்துறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு கலக்கம் அவங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். மேலும் அவர் எப்படி கொல்லப்படுறாரு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு கொலைபாதகனை போலவும் ஒரு கல்லனை போலவும் சிலுவையில் அறையப்படுது. ஏன்னா சிலுவையில் அறையிறாங்கன்னா சாதாரண குற்றவாளிகள் சிலுவையில் அறைய மாட்டாங்க. பெரிய பெரிய குற்றவாளிகள் தான் சிலுவையில் அறைவாங்க. ஒரு அவமான சின்னமாகவும் இருக்கும். அது அவமானத்தையும் சகிக்கணும், வேதனைகளையும் அவர் சகித்து அவருடைய சீசர்களும் அந்நாளில் கண்டிப்பாக அவமானப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் பேதுரு பார்க்குறோம். இவர் கூட இருந்தாருன்னு சொல்லும் போது என்ன ஆகிடும்? இப்போ அவர் அடிக்கிறவங்க இவரே அடிக்கிறதுக்கு தானே வருவாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால அது மட்டும் இல்லாமல் தான் மறிக்க போவதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கள் எல்லாமே சொல்லியிருந்தார். நான் மறிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இதெல்லாம் அவங்களுக்கு தைரியப்படுத்திட்டு சொல்கிறாரு. அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அந்த நேரத்துக்கு அவங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ அவர் மறித்த பிறகு அவங்களுக்கு அந்த யோசனை வந்திருக்கும். இதெல்லாம் இயேசு நமக்கு சொல்லிட்டு இருந்தார், நம்ம தான் கவனிக்கலை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிற விஷயங்களை ஒரு வினோதமாக அவங்க யோசித்து பார்த்துருப்பாங்க. அப்போ இந்த வார்த்தைகளை குறித்து ராபோஜனத்தில் உட்காந்து தெளிவாக சொல்கிறார். என்னன்னாக்கா, நீங்கள் சாப்பிட்ற இந்த அப்போ என்னுடைய சரீரமாக இருக்குது, நீங்கள் குடிக்கிற அந்த திராட்சை ரசம் என்னுடைய ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அந்த நேரத்தில் என்ன வச்சுருப்பாங்கன்னா, எதோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த சகல காரியங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே உடனே என்ன ஆயிடுச்சு, ஒரு பிடிக்கிறதுக்கு வந்தவங்க பிடிச்சின்னு போனவங்க என்னென்ன ஆயிடுச்சு, விசாரணை ஆயிடுச்சு, எல்லாம் ஆச்சு, தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் மறிச்ச பிறகு அவங்களுடைய மனநிலைமை சீஷர்கள் துக்கத்தில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிருப்பாங்க. இறுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளிலும் உபத்திரவங்களையும் சீஷர்கள் அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. பேதுரு 3 தடவை மறுதளிச்சிட்டார். அப்புறம் மற்ற சீஷர்கள் ஓடி போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக தான் நடக்குது. ஏசாயா 53:10, ஐசாயா 53:10. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். ஆகையால் கர்த்தரும் அவரை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இவங்கெல்லாம் யோசிக்கிறேன், இவங்க எல்லாம் பண்ற மாதிரி. ஆனால் தேவன் ஒப்பு கொடுத்துட்டார், விட்டுட்டார். ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் அந்த ரட்சிப்பு, அந்த ஈடுபலி கொடுத்து மனுஷ குலத்துக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது பார்க்கணும். ஆகையால் சகோதரிகளை இயேசுவின் பிறப்பிலிருந்து வாழ்க்கையிலிருந்தும் அநேக பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம். முக்கியமாக அவருடைய மரணத்திலிருந்து. இந்த மரணம் ரொம்ப முக்கியம். அவர் மறிக்கலைன்னா உயிர்த்தது ரட்சிப்பு யாருக்குமே இல்லை அப்படின்னு பார்க்கணும். அவர் எவ்வளோ அடையாள அற்புதங்கள் செய்திருக்கிறார். இதுலெல்லாம் எந்த ரட்சிப்பும் யாருக்குமே இல்லை. அவருடைய ரட்சிப்பு கொடுக்குறாரு சொன்னால் அவருடைய மரணத்தில் மட்டும்தான். அப்போ இயேசு மாம்சத்தில் பரிபூர்ணமான ஜீவனுடையவராக இருந்தார். ஆனால் அதே சமயம் அவர் இந்த பூமியில் இருந்த காரணத்தையும் நல்லா தெரிஞ்சிருந்தார். எதுக்காக அவர் பூமிக்கு வந்திருக்கிறார் சொல்லிட்டு நல்லாவே அறிஞ்சிருந்தார். அவர் ஆதாமுக்காக மறிக்க வந்தார். ஆதாமின் கீழ் படியாமையினால இந்த மனுக்குலத்தில் மேல் வந்த பாவத்திலிருந்து மரணத்திலிருந்தும் அனைவரும் ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரோமர் 5:12, ரோமன்ஸ் 5:12. ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷனுடைய பாவத்தினால மரணம் உலகத்தில் பிரவேசித்தது. அப்போ எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது. இப்போ பாவம் செய்தது ஆதாம் மூலம் தான் மரண தண்டனை வந்துச்சு. அப்போ எல்லா மனுஷரும் பாவம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய ரத்தத்தினால வந்ததுனால அந்த பாவ சுபாவம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அப்போ அந்த பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுக்கிறதுக்காக நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்போ ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம் அனைவருக்கும் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ரட்சிப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அந்த நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆக இயேசு நமக்கு கற்பித்தபடி, சீஷர்களுக்கு கற்பித்தபடி அப்பமும் ரசமும் அடையாளங்களை பார்க்கும்போது அந்த பங்கு பெற்று இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுவது அந்த அடையாளத்துக்கும் நன்றி. வணக்கம்.
தேவன் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.